third unit பார்க்கலாம் p block elements 2. first second unit வந்து p block elements 1 பார்த்தோமா, அதோட continuation. நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா 14th group வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த p block elementsல 14th group வரைக்கும் நம்ம previous lessonல பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 15th group elementsல இருந்து. இந்த general characteristics அந்த குரூப் இது பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு 2 groups வந்து ஐகோசிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். போரான் குரூப்பு, டெட்ராஜென்ஸ், கார்பன் குரூப்புன்னு சொல்லி முன்னாடி லெசனில் நம்ம பார்த்தோம். இப்போது நிக்டோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிற 15th group elements, சால்கோஜென்ஸ்ன்னு சொல்கிற 16th group elements, ஹாலோஜென்ஸ்ன்னு சொல்கிற 17th group elements அண்ட் inert gases or rare gasesன்னு சொல்கிற 18th group elements பற்றி நம்ம பார்க்க போகிறோம். p block elements 2 small letterல p, ஏன்னாக்க p வந்து represents the subshell, அதனால p block elements group of elements. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நைட்ரஜன் குரூப் எலமெண்ட்ஸ். இந்த நைட்ரஜன் குரூப் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். இதில் நைட்ரஜன் தவிர மற்ற எல்லாமே சாலிட், அந்த நைட்ரஜன் மாத்திரம் கேஸ். இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து அட்மாஸ்ஃபியரில் கிட்டத்தட்ட 78%, ஆல்மோஸ்ட் 78% வந்து நம்ம எர்த்ஸ் க்ரஸ்ட் எர்த் அட்மாஸ்ஃபியரில் வந்து நைட்ரஜன் கேஸ் இருக்குது. அது வந்து டை நைட்ரஜனாக இருக்குது, தட் இஸ் N2ஆக இருக்குது. இட் இஸ் அ டைஅட்டாமிக் மாலிக்யூல். அதே போல் இது கம்பைன்ட் ஸ்டேட்டில் சோடியம் நைட்ரேட் ஆகவும், தட் இஸ் சில்லி சால்ட்பீட்டர் ஆகவும், பொட்டாசியம் நைட்ரேட்ஸ் ஆகும், இண்டியன் சால்ட்பீட்டர் ஆகவும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது வந்து கம்பைன்ட் ஸ்டேட்டில். சிம்பிளி நைட்ரஜனாக நைட்ரஜன் டைநைட்ரஜன் டைஅட்டாமிக்காக இருக்குது. த 11th மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அடுத்தது யாருன்னா பாஸ்பரஸ். 11th மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இது வந்து யூஸ்வலி பார்த்திங்கன்னா பாஸ்பேட்ஸாக இருக்கும். அதர் எலிமெண்ட்ஸ் ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் இதெல்லாம் வந்து சல்ஃபைட்ஸ், ஆர்சனிக் சல்ஃபைட் அண்ட் ஆன்டிமனி சல்ஃபைட் அண்ட் பிஸ்மத் சல்ஃபைடாக இருக்குது. அண்டு வந்து ரொம்ப பெருசாக அதிகமாக இருக்கிறதுல. அடுத்தது நம்ம நைட்ரஜன் என்ற எலமெண்ட்டை பற்றின ஸ்டடி பண்ண போகிறோம். நைட்ரஜன் எலமெண்ட்டோட ஸ்டடி வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம நைட்ரஜன் வந்து என்னெல்லாம் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். டைநைட்ரஜனாக இருக்குது, 78% ஆக்குபை பண்ணுது எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியரை. அடுத்தது அதோட கம்பைன்டு ஸ்டேட் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்ரஜன் என்ற எலிமெண்ட்டை எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிலாம் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் கேஸ் இது வந்து பிரின்சிபல் கேஸ், 78% அட்மாஸ்ஃபியர் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொன்னோம். இதை வந்து லிக்விட் ஏரை வந்து ஃப்ராக்ஷனலி டிஸ்டிலேட் பண்ணோம்னா, அதாவது ஹீட் பண்ணி அந்த வேப்பர்ஸை கூல் பண்ணுறதுக்கு பேர் டிஸ்டிலேஷன். அந்த மாதிரி டிஸ்டிலேட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது நைட்ரஜன். அதுக்காக என்ன பண்ணணும், லிக்விட் ஏரை வந்து லிக்விஃபை பண்ணணும். பியூர் நைட்ரஜன் கேஸ் கேன் பி அப்டெயின் பை த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் சோடியம் அசைடு. அசைடு அப்படின்ற குரூப் வந்து N3. N3னா அது வந்து அசைடு குரூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ NaN3னா என்ன, சோடியம் அசைடு. ஸோ சோடியம் அசைடன் இதை டீகம்போஸ் பண்ணிங்கன்னா, டீகம்போஸ்னால் என்ன அர்த்தம், பெரிய மாலிக்யூல் சின்ன சின்ன ஸ்மாலர் மாலிக்யூல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிறது. இப்போது பிக்கர் மாலிக்யூல் கெட் ஸ்ப்ளிட்டட் ஆஸ் smaller molecules, that is nitrogen and sodium. அப்போது இந்த மாதிரி thermally when you heat it thermal decomposition நடக்கும். So it becomes sodium and nitrogen. Temperature here maintained should be around 600, 575 Kelvin. இன்னொரு மெத்தட் வந்து ஆக்சிடைசிங் அமோனியா வித் புரோமின் வாட்டர், BR2. உங்களுக்கு தெரியும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, அதுக்கு பேர் புரோமின். ஸோ புரோமின் வாட்டர்னே சொல்கிறோம். இதை வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், அமோனியாவையும் புரோமின் வாட்டரில் ஆக்சிடைஸ் பண்ணோன்னா அமோனியம் புரோமைட் அண்ட் N2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப இனர்ட்டான சப்ஸ்டன்ஸு, ரொம்ப இனர்ட்டு, பொதுவாக நிறைய பெருசாக யாரோடையும் கம்பைன் பண்ணாது. இது வந்து 14.5%, 14.5% வந்து நைட்ரஜன் 714ம் 0.4% நைட்ரஜன் 715 ஐசோட்டோப்பும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. டெரெஸ்ட்ரியல் நைட்ரஜனில்
அதாவது நம்ம இங்கே எர்த்தில் கிடைக்கிற நைட்ரஜனில் 14.5% நைட்ரஜன் 714ம் 0.4% வந்து நைட்ரஜன் 715ம் இருக்குது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐசோடோபிக் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை பின்னாடி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஐசோடோபிக் லேபிளிங்காக பயன்படுத்துகிறாங்க. இதோட பாண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 225 கேலரிஸ் பெர் மோல், இன்ஃபேக்ட் 946 கிலோஜூல்ஸ் பெர் மோல். இது வந்து இதுதான் அது இனர்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன். ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்கு, அதனால் வந்து இது ரொம்ப இனர்ட்டாக இருக்குது. இந்த ட்ரிப்ளி பாண்டட் ஸ்பீஷீஸ் வந்து அதோட லெஸ் ரியாக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்குது. அதே போல் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன? ஹேவிங் த சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஐசோனா சிமிலர், எலக்ட்ரானிக் அப்படின்றது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சொல்லுது. கார்பன் மாதிரியே இது வந்து ட்ரிபிள் பாண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணுது. ஹவவர் இட் கேன் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் வித் மெட்டல்ஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு டு அ லெஸ் எக்ஸ்டென்ட். நவ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஒன்லி ரியாக்ஷன் நைட்ரஜன் காமிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் லித்தியமோட லித்தியம் நைட்ரைட் மற்ற எலமெண்ட்ஸோட எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸில் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் பாருங்கள், கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் எந்த கண்டிஷனில்? ஒன்லி அட் ரெட் டாட் கண்டிஷன். ரெட் டாட்னா எக்ஸ்ட்ரீம் எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸில் தான் கால்சியம் நைட்ரைடை ஃபார்ம் பண்ணும். அதே போல் போரான் ப்ளஸ் நைட்ரஜன் ஆல்சோ கிவ்ஸ் பிரைட் ரெட் ஹாட் கண்டிஷனில் போரான் நைட்ரைடு. அதே போல் இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. என்னென்னா அமோனியா ப்ரிப்பரேஷன். நம்ம கிட்டத்தட்ட 80% ஆஃப் அமோனியா இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹேபர்ஸ் ப்ராசஸ். இது ரொம்ப கிளாசிக்கல் ப்ராசஸ். ரொம்ப காலமாக சின்ஸ் இது அமோனியா ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அப்போத்துலேருந்து இன்னமும் நம்ம அந்த ஹேபர்ஸ் ப்ராசஸில் தான் அமோனியாவை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னென்னா டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ரொம்ப ஹை ப்ரெஷர்ஸ் வேணும், பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ் வேணும், கேட்டலிஸ்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அயன் இஸ் யூஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் அண்ட் மாலிப்டினம் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ரமோட்டர். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் மட்டும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். தட் இஸ் N2 + H2 கிவிங் NH3 அமோனியா ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். நான் ஏற்கனவே சொன்ன போல நைட்ரஜன் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா, nitric acid and calcium cyanamide. Just the chemical compounds இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ப்ரொடியூசிங் லோ டெம்பரேச்சர்ஸ். அதாவது என்னென்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்க டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப லோவாக சிலது தேவைப்படும். ஈவன் சர்ஜரி வந்து இப்போ க்ரையோ சர்ஜரின்னு ஒரு புது மெத்தட் இருக்குது. இந்த க்ரையோ சர்ஜரியில் பார்த்திங்கனாக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லோ டெம்பரேச்சர்ஸில் மெயின்டைன் பண்ணும். எதுக்காக அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் டிஷ்யூஸ் வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹை ஆனால் கூட. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ரொம்ப லோ டெம்பரேச்சர் சர்ஜரிஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ இன் பயாலஜிக்கல் ப்ரிசர்வேஷன். இதை நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த பயாலஜிக்கல் ப்ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ ஏதாவது ஆர்கன்ஸ் வந்து கட் ஆகிடுது. அப்போ அந்த ஆர்கன்ஸை ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஒரு அந்த டீகம்போசிஷன், அந்த செல் டீகம்போசிஷனுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் எடுத்துக்கும். அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நம்ம வந்து சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லிவிங் டிஷ்யூஸ் வந்து உடனே செட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய சர்ஜரிஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ்லாம் நடக்குது. அங்கெல்லாம் கூட இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்போ அங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நைட்ரஜன் வந்து அந்த டெம்பரேச்சரை லோவர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இதாக இருக்குது. அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒன் இம்பார்ட்டண்ட் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் யூஸ் ஃபார் ப்ரொடியூசிங் லோ டெம்பரேச்சர் ரிக்வயர்ட் இன் cryosurgery and also in biological preservation. அடுத்தது அமோனியா அப்படின்னு சொல்கிற நைட்ரஜனோட ஒரு முக்கியமான காம்பவுண்டு. இந்த அமோனியான்னு சொல்கிற காம்பவுண்டு வந்து பார்த்திங்கனாக்க அமோனியா அப்படின்னு சொல்கிறதே வந்து மெயினாக ஃபர்டிலைசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான். ஸோ அமோனியா ஃபர்டிலைசர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நைட்ரஜனோட ஹெல்ப் இல்லாமல் செய்யவே முடியாது. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அமோனியாவோட ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட்.
ammonia NH3. Ammonia is NH3. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் யூரியா. இந்த யூரியா அப்படின்னு சொல்கிறது ஒரு டைஅமைடு காம்பவுண்ட். அமைடு அப்படின்னா CONH2 இருந்த அமைடு. ஸோ அதில் எத்தனை NH2 குரூப் இருக்குது? 2 NH2 குரூப் இருக்குது, டைரக்ட்லி அட்டாச் டு CO. ஸோ இட் இஸ் கால்ட் அ டைஅமைடு. அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அபவுட் திஸ் யூரியா இஸ், இந்த யூரியா தான் மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்ச ஆர்கானிக் காம்பவுண்ட். ஃப்ரெட்ரிக் கோலர் அப்படின்னு சொல்கிற லெபார்ட்டரியில் தனியாக பிரித்து எடுத்த ஆர்கானிக் காம்பவுண்டு. ஃப்ரெட்ரிக் கோலர்ன்ற சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த அமோனியாவோட யூஸை பெருசாக கண்டுபிடிச்சிட்டு, யூரியாவோட யூஸை பெருசாக கண்டுபிடிச்சிட்டு இதை செப்பரேட் பண்ணி காமிச்சார் ஃப்ரம் கவுஸ் யூரின். NH2 CO NH2 பார்த்துங்க, 2 NH2 குரூப் இருக்குது. அண்ட் when it is added with water, இங்கே gives சைன் போட்டுக்கோங்க, NH3 plus CO2. இது ஒன்று ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா. Next method of preparation. Ammonia is also prepared by heating an ammonium salt. Salt அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு கேட்டியான் ஒரு ஆனியான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கேட்டியானிக் பார்ட், அதாவது NH4 ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது கேட்டியானிக் பார்ட், பாசிட்டிவ் அயோனாக உண்டு பண்ணும். அண்ட் அதோட ஒரு Cl ஆட் பண்ணிக்கோங்களேன், Cl தான் ஆனியானிக் பார்ட். இப்போ NH4Cl will be ammonium chloride. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த பார்ட்டை மட்டும் நம்ம எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு பாருங்கள். NH4 plus OH minus. இந்த OH minus comes from a base. அதாவது ஒரு சால்ட்டை பேஸோட ட்ரீட் பண்ணோம்னா நம்ம அமோனியம் சால்ட்டை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அமோனியாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் வித் அ பேஸ். OH வந்து ஏதோ ஒரு பேஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் NaOH, KOH, BaOH ட்வைஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து OH வந்திருக்கும். ஸோ அமோனியா ப்ளஸ் வாட்டர். It can also be prepared by heating a metal nitride such as magnesium nitride with water. பாருங்க, நைட்ரைடு நம்ம முதல்ல வந்து அசைடுன்னு சொன்னோம், N3, இங்கே வந்து N2, Mg3 N2 அசைடு. N3னா அசைட், இது வந்து நைட்ரைடு, மெக்னீஷியம் நைட்ரைடு வித் வாட்டர். ஸோ என்ன ஆகும் பாருங்க, N வந்து இந்த இடத்துல இந்த H ப்ளஸ் OH மைனஸ் அயோனா வாட்டர் டிசோசியேட் ஆகுமா, அதில் OH Mg இப்போ பீயிங் பாசிட்டிவ் எடுத்துக்கும் அண்ட் H வந்து வெளில போயிடும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. அமோனியாவோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல்லிங் கேஸ். பஞ்சன்ட் ஸ்மெல்லிங்னா இரிட்டேட்டிங்காக ஒரு ஸ்மெல் கொடுக்கக்கூடிய கேஸ். அண்ட் இட் இஸ் லைட்டர் தென் ஏர். ஏரை விட ரொம்ப லைட்டர். ஸோ அதனால் மேலே எலும்பும். அதனால் ரொம்ப அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அமோனியா யூஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருக்கும், ஸ்டிங்கிங். இட் கேன் பி liquefied at 9 atmospheric pressure. இந்த அமோனியாவை வந்து லிக்விடாக, அமோனியா வேப்பர்ஸை வந்து அமோனியா லிக்விடாக மாற்ற முடியும் அட் ரொம்ப சாதாரண ப்ரெஷர்லேயே, 9 atmospheric ப்ரெஷர்லேயே. The liquid boils at -38.4 degrees Celsius and freezes at -77 degrees Celsius. லிக்விட் அமோனியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டர் மாதிரியான ரிசம்பிளன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, இதில் இருக்க ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங். அமோனியாவில் உள்ள இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள ஸ்ட்ராங் பாண்டிங் தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இட் இஸ் ஹைலி சாலிபிள் இன் வாட்டர், எக்ஸ்ட்ரீம்லி சாலிபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட், இந்த அமோனியாவோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று, லோ டெம்பரேச்சர்ஸில் இந்த அமோனியா இட் ஃபார்ம்ஸ் சாலிபிள் ஹைட்ரேட்ஸ் NH3.H2O அண்ட் 2NH3.H2O. தனித்தனியாக ஐசோலேட் ஆகிடும், தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட லிங்க் ஆயிருக்கு. இன் அக்வஸ் சொல்யூஷன்ஸ், அக்வஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா சால்வெண்ட் இஸ் வாட்டர். அக்வஸ்னா த சால்வெண்ட் இஸ் water. Also ammonia may be hydrated in a similar manner and we call it as ammonia hydrate. சரி, அடுத்தது ஒரு important property of ammonia. The dielectric constant of ammonia is considered very high to make it a fairly good ionizing solvent like water. நம்ம ஏற்கனவே சொன்னோம் வாட்டர் மாதிரியே இந்த அமோனியா இருக்கும்னு. அதே போல் அமோனியா இஸ் ஆல்சோ குட் சால்வெண்ட். என்ன ரீசன் அப்படின்னா த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங், ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இட் இஸ் அ குவான்டிட்டி மெஷரிங் த எபிலிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற
எபிலிட்டி, ஒரு சப்ஸ்டன்ஸோட எபிலிட்டியை மெஷர் பண்ணிங்கன்னா அதுதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஐ ரிப்பீட் த சேம் கான்செப்ட். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணிங்கன்னா அந்த குவான்டிட்டி தான், அந்த வேல்யூ தான் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அமோனியாவோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப ஹை, அதனால் இட் பிகம்ஸ் அ குட் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமோனியா. அமோனியா ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். அமோனியா ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இட் டீகம்போசஸ் இன்டு இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ். நான் அமோனியாவை ஹீட் பண்ணிங்கன்னா ரொம்ப எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸில் 500 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம், எலிமெண்டல் காம்பனன்ட்ஸு நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் தனியாகவும் ஹைட்ரஜன் தனியாகவும் டீகம்போஸ் ஆகிடும். ஸோ இன்டு இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீகம்போசிஷனை வந்து வேகப்படுத்தணும் அப்படின்னா கேன் ஆல்சோ யூஸ் கேட்டலிஸ்ட் லைக் நிக்கல், அயன் எக்ஸெட்ரா. அதாவது இந்த ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்ட் ஆக்கணும் இல்லை ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம்? அயன், நிக்கல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த அமோனியா வந்து ஏர் இல்லைன்னா ஆக்சிஜனோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமோனியா பர்ன் ஆகாது, டஸ் நாட் பர்ன் இன் ஏர் ஃப்ரீலி இன் ஃப்ரீ ஆக்சிஜன். பட் ஃப்ரீ ஆக்சிஜனோட இட் ஃபார்ம்ஸ் அ எல்லோவிஷ் ஃப்ளேம். அந்த பர்ன் பண்ணும்போது இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம டெஸ்ட் கூட பண்ணலாம். அங்கே நைட்ரஜன் இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணலாம். ஒரு எல்லோயிஷ் ஃப்ளேமோட எரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? அங்கே நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு பிளாட்டினம் மாதிரியான ஒரு கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸில் இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா நைட்ரிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். அமோனியா ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் வாட்? நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது வந்து ஆஸ்வால் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பின்னாடி ஒரு லெசனில் இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். பட் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேர் ஆஸ்வால் ப்ராசஸ். செகண்ட் ஒன், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. யார் நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா யார் வந்து ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க ரெடியூசிங் ஏஜென்ட். ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ரெடியூசிங் ஏஜென்ட். இன்ஃபேக்ட் இப்போ இந்த அமோனியா நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், லெட் ஆக்சைடுன்னு சொல்கிற எலிமெண்ட், லெட் ஆக்சைடு கெட்ஸ் கன்வெர்டட் டு லெட். அப்போ என்ன ஆயிருக்கு? ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. வாட் இஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் கால்ட் அஸ் ரிடக்ஷன். அப்போ இந்த லெட் ஆக்சைடு லெட்டாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அமோனியா. அப்போ அமோனியா இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இட் ரெடியூசஸ், யார் கூட கம்பைன் பண்ணுதோ அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். இந்த அமோனியா வந்து குளோரின் குளோரைட்ஸோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அமோனியம் குளோரைடு தான் ஃபைனல் ப்ராடக்ட். So NH3 plus Cl2 gives N2 plus 6HCl. So the HCl reacts with this ammonia to form ammonium chloride. Formation of amides and nitrites. With strong electropositive metals. Metals nave electropositive. Strong electropositive na alkali and alkaline earth metals. The alkali and alkaline earth metals, example alkali metals are sodium, lithium, sodium, potassium, rubidium, cesium and francium. அதே போல் பேரியம், மெக்னீஷியம், கால்சியம், பேரியம், ரேடியம், ஸ்ட்ரான்சியம் இவங்கெல்லாம் வந்து alkaline earth metals. இந்த ஸ்ட்ராங் மெட்டல்ஸோட அமோனியா ரியாக்ட் பண்ணுச்சுன்னா கரஸ்பாண்டிங் அமீன்ஸும் நைட்ரைட்ஸும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அமைடு. அமைடுன்னா என்னப்பா? NH2. வித் மெட்டலிக் சால்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அயன் மாதிரியான சால்ட்ஸ், அயன் மாதிரியான மெட்டலிக் ஃபெரஸ் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் மாதிரியான சால்ட்ஸோட என்ன செய்யும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம இந்த அயன் ஆக்சைடு பாருங்கள், அயன் ஹைட்ராக்சைடு பாருங்கள், இதுவும் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்க்க முடியும்.
கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தனி சாப்டரே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டெட்ரமீன் காப்பர் 2 அயானாக ஃபார்ம் பண்ணும். இதோட சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட் இருந்துச்சுன்னா டெட்ரமீன் காப்பர் 2 சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். நைட்ரேட்டாக டெட்ரமீன் காப்பர் அந்த கரஸ்பாண்டிங் காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அமீன்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் அமீன்ஸ். அமோனியா அமோனியேட்டட் காம்பவுண்ட்ஸை வந்து டைபோல் அட்ராக்ஷனால் ஃபார்ம் பண்ணுமா. டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னா இந்த அமோனியாவோட நெகட்டிவ் எண்ட் இருக்கும் இல்லையா, நெகட்டிவ் எண்டும் நம்ம என்ன மெட்டல் அயான் இருக்கோ அதோட பாசிட்டிவ் எண்டும் ரெண்டும் அட்ராக்ட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ், அது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஆப்வியஸ்லி ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். இப்படி அட்ராக்ட் ஆகுறதுனால கிடைக்கிறதுக்கு பேர் டைபோல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அதனால் வந்து காம்பவுண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரமிடல் இன் ஷேப். பிரமிட் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரமிட் மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த சென்டர் எலமெண்ட் வந்து இது இந்த sp3 ஹைப்ரிடான அந்த ப்ளூ கலர் பால் தான் நைட்ரஜன். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் லெவலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மீதி 3 வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்க பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.1020 ஆங்ஸ்ட்ராம்ஸ். and the bond angle is 107 degree. and இந்த lone pair of electron இது வந்து tetrahedral positionல lone pair of electrons இருக்கு இந்த pyramid shapeல.